இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். பிரியமானவர்களே, நான் குருவாகி 17 ஆண்டுகளாகிறது. நான் 17 ஆண்டுகளிலும் பிறந்த நாளை காட்டிலும் இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை மிக உன்னதமாக நான் மகிழ்ந்து உணர்ந்து பாடுகளில் பங்கு பெற்று உயிர்ப்பு திருப்பலியை நிறைவேற்றில் மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் இன்று இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசுவினுடைய பிறப்பு எனக்கு ஒன்று கற்றுத்தந்தது. நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தால் பிறந்ததனுடைய வரலாற்று பதிவு பாத சுவடுகளை பதித்து செல்லுங்கள். மனிதராக வாழ்வது எளிது, ஆனால் மனிதராய் வாழ்ந்து பிறருக்காய் இறக்க வேண்டும் என்ற கொள்கைத்தனத்தோடே பிறந்தவர் நம் இயேசு. பிறக்கின்ற பொழுதே இறப்பு இப்படிப்பட்டது என்பதை அறிந்தவர் இயேசு. உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள். எல்லோரும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம், மகிழ்ந்திருக்கிறோம், மகிழ்ச்சியில் திளைக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு பிறந்தது எதற்கு என்றால், உங்களுடைய என்னுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்தை நாடி வந்தவர். எந்த அளவுக்கு தந்தையாகிய கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருந்தார் என்றால், தான் அன்பு செய்த ஒரே பேரான மகனை இந்த உலகத்தில் இன்று உதிக்கச் செய்த பெரிய விழா. எதற்காக? நீங்களும் நானும் தந்தையாகிய கடவுளின் ஒரே பேரான மகனை விசுவசித்து அன்பு செய்து அவருடைய அன்பு பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து வர வேண்டும். உங்களுக்கு எப்போது பிறந்த நாள் தெரியுமா? இந்த தாய் உங்களை தன் கருவிலிருந்து இந்த உலகத்தை காணும்படியாக ஈன்றெடுத்தாலே அந்த நாள் அல்ல, பிறந்த நாள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் வாழுகின்ற நாள் பிறந்த நாள். இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நிலையை நீங்கள் வாழுகின்ற நாள் பிறந்த நாள். கிறிஸ்துவுக்கு உகந்த சாட்சிகளாய் இருப்பது பிறந்த நாள். காரணம், இந்த பிறந்த நாள் எதற்கு என்றால், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து அவருக்கு உகந்தவனாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை கடைபிடித்து அந்த மீட்பரினுடைய மீட்பில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்பதை இந்த பிறப்பு நமக்கு கற்றுத்தருகிறது. இவருடைய பிறப்பு பலருக்கு வீழ்ச்சி, இவருடைய பிறப்பு பலருக்கு எழுச்சியாயிருந்தது. வீழ்ச்சி என்பது யாருக்கு? இந்த மண்ணுலகத்தை சார்ந்த நிலையற்ற உலகத்தில் இருக்கின்ற பலரும் இதுவே நிலையானது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் முட்டுக்கட்டையாய் வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்களுக்கு இது ஒரு வீழ்ச்சியாயிருந்தது. அதை காட்டிலும் சொல்லுவேன், சாத்தானுக்கு, நீர் எங்களுடைய காரியங்களில் ஏன் தலையிடுகிறீர் என்று அவர்கள் கேட்கும் அளவுக்கு இயேசு அவர்களை எதிர்கொண்டு செல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு உங்களுக்கும் எனக்கும் வீழ்ச்சி அல்ல, எழுச்சி. வீழ்ச்சி உண்டு. நாம் எப்போதெல்லாம் பாவத்திற்குள், பாவ எண்ணங்களுக்குள் நம்மை அமைக்கிக் கொண்டு வாழுகின்ற பொழுது வீழ்ச்சி. ஆனால் அந்த வீழ்ச்சியில் இருந்து விடுவதல்ல இயேசுவின் பிறப்பு. அந்த வீழ்ச்சியிலிருந்து எழுவதுதான், எழுச்சிதான் இயேசுவின் பிறப்பு. திருப்பயணிகளாய் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை நாம் கையில் பிடித்து கொண்டு எதிர்நோக்கில் நாம் சிறந்தவர்களாய், நம்பிக்கையின் சிறந்தவர்களாய் தொடர்ந்து செல்வதற்கு வீழ்ச்சி இருந்தது. இயேசுவின் பிறப்பு எனக்கு எழுச்சியை தந்தது. அப்படிப்பட்ட எழுச்சியின் பயணம்தான் என் இயேசுவின் பிறப்பு. ஆகவே இந்த கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நான் இந்த உலகில் வீழ்ந்து விடுவதற்கு அல்ல, இந்த உலகிலிருந்து எழுந்து நடப்பதற்கு, எழுச்சி கொள்வதற்கு. ஆகவே இயேசுவின் பிறப்பு எனக்கு வீழ்ச்சி அல்ல, எனக்கு எழுச்சி. என்னை பாவத்திலிருந்து, என்னை குற்றங்களிலிருந்து, என்னை குறைகளிலிருந்து, இந்த உலகத்தின் சாத்தானின் கட்டுக்களிலிருந்து, இந்த உலகத்தின் ஆசைகளிலிருந்து நான் வீழ்ந்து விடாது எழுந்து இயேசுவோடு இணைந்து வாழ இந்த விழா நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே,
பிறந்தவர் ஒவ்வொருவரும் தடம் புதைக்க வேண்டும். தந்தையாகிய கடவுளின் ஒரே பேரான மகன் பிறந்தவர் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு தர வேண்டும் என்று பிறப்பினுடைய மாட்சியை விட்டு செல்லுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அதுவல்ல, பிறந்த நாளை காட்டிலும் இன்னொரு சிறப்பான நாள் இருக்கிறது என்று சபை உரையாளர் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் நாம் படிப்போம். பிறந்த நாளை காட்டிலும் இறந்த நாளே சிறந்தது. பிறந்தவர் வீட்டுக்கு செல்வதை விட இறந்தவர் வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம், கற்றுத் தருகிறது என்று சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்த இயேசு கிறிஸ்து பல காரியங்களை எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார். உயிர்ப்பில் அவரோடு மாட்சியில் பங்கு பெற நாமும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். மீண்டும் பிறப்போம். இயேசுவின் உயிர்ப்பில் பங்கு பெற வேண்டும் என்ற உன்னதமான நிலை உயர்ந்தவர்களாய் நிலைத்து நாம் இயேசுவின் பிறப்பில் மகிழ்ந்து கொண்டாடுவோம். பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? தந்தையாகிய கடவுள் தான் வைத்திருந்த ஒரே பொக்கிஷத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். நாமும் நம்மிடமிருக்கின்ற அன்பை, நம்மிடமிருக்கின்ற இரக்க குணத்தை, நம்மிடமிருக்கின்ற பகிர்ந்தளிக்கின்ற ஒன்றை, நம்மிடமிருக்கின்ற ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கின்ற நல்ல உணர்வை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அங்கே இயேசு பிறக்கிறார். பகிர்ந்து வாழ்வோம். எதிர்நோக்கின் திரு அவை வீழ்ந்து விடுவதில் அல்ல, எதிர்நோக்கின் திரு அவை எழுச்சி பெறுவதில் என்று இயேசு பிறப்பு பலருக்கும் வீழ்ச்சியாய் இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் எழுச்சியாய் இருக்கிறது. எழுச்சிமிகு இயேசுவின் பிறப்பு விழா வாழ்த்துக்கள். வாருங்கள், நாமும் ஒரு நாள் இயேசுவோடு இணைந்த நிலையில் விண்ணகத்தில் இருப்போம். ஆமேன்.